லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதனாலதான் என்னால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க யாரும் இந்த தாலிய கழட்ட மாட்டீங்கல்ல? பரவாயில்ல, என்ன பாவம் வந்தாலும் அது எல்லாமே என்னையே சேரட்டும். நானே கழட்டுறேன். காட்டு. அதான் வித்யா. வேண்டாமா, இந்த தப்ப நீங்க செய்யக்கூடாது. ஆண்டி, இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்தவ உங்க கைய பிடிக்கிறா. விட்டா என்ன அடிச்ச மாதிரி உங்களே அடிச்சிருவா போல. இங்க பாருங்க, நீங்க ரொம்ப ஆவேசப்படாதீங்க. ரொம்ப கோவத்துல இருக்கா. ஏமா, என்னதான் இருந்தாலும் அத்தமா, கொஞ்சம் கையை விட்டுறேன். எங்க ஊர்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்து தாலி மேல யாராவது கை வச்சிருந்தாங்கன்னு வைங்க, அது தாலி கட்டினவனா இருந்தாலும் கை தனியா போய் விழுந்திருக்கும். என் பையன் தெரியாம செஞ்ச பாவத்தை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவன் லைஃப் லாங் இந்த தப்ப நினைச்சு கஷ்டப்படாம இருக்க இப்ப ஒரே வழி இதுதான். அதுல எந்த தப்புமே இல்ல. உங்க பையன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டினது பாவம்னா அத கழட்டுறது அதை விட பெரிய பாவமா? இந்த கல்யாணம் நடந்ததுக்கு சஞ்சயோ வாணியோ யாருமே பொறுப்பு கிடையாது. இதுல உங்க எல்லாரோட பங்குமே இருக்கு. அதனால சரியான முடிவா எடுக்க பாருங்க. இந்த மாதிரி தப்பான எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன் முடிவு ஒன்னே ஒண்ணுதான். வாணி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி பிரீத்தி கழுத்துல கட்டணும். வேதா, நீ என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏமா, ஒருத்தர் கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டி வேறொரு கழுத்துல கட்ட சொல்றீங்களே, இது என்ன செயினா? தாலிமா, தாலி. படிச்சா நம்ம ஊரு பாரம்பரியம் எல்லாம் மறந்துருமா என்ன? நீங்களும் கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்க தானே. தாலியோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்க கோபம் மறைக்குது. அதான் இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்கிறீங்க. உங்க பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கும் போது நீங்க வருத்தப்பட்டீங்க. நீங்க கோவப்பட்டு உங்க பொண்ணை வீட்டை விட்டே துரத்துனீங்க. ஆனா அந்த பொண்ணோட தாலியில மட்டும் நீங்க கை வைக்கலையே. ஏன்? அவளுக்கு வேறொரு கல்யாணம் பண்றத பத்தி நீங்க பேசவே இல்லையே. ஏன்? அது மட்டுமா, பல வருஷமா உனக்கும் புருஷனுக்கும் ஒத்து வராம தானே நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. குடும்பத்துல 2 பேரும் 2 துருவமா நிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்கிறது கூட இல்ல. அதுக்காக நீ அவங்கிட்ட கோவிச்சுக்கிட்டு அவன் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டியே என்ன? அத உசுருக்கு சமமா பாதுகாக்கிறல்ல. நீ வாணி கிட்ட சொன்ன விஷயத்த வேற யாராவது உங்ககிட்ட சொன்னா நீ ஏத்துப்பியா? அவ்வளவு ஏன், உன் கூட வாழ பிடிக்கலன்னு உன் புருஷனே தாலியை கழட்டித்தான்னு கேட்டா அப்ப நீ சும்மா இருப்பியா? நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச வேண்டாம். என்னமா, அவர் என்னமோ சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னாரு. அதையே உங்களால தாங்கிக்க முடியலையே. அப்போ இந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கட்டிக்கிட்டவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் கட்டையில போற வரைக்கும் கழுத்துல அந்த தாலி இருக்கணும்னு தான் எந்த பொண்ணும் நினைப்பா. அதை அறுத்து கட்டணும்னு சொல்றியே, இது நியாயமா? இல்ல அந்த தெய்வத்துக்கே இது அடுக்குமா? வேதா, இப்ப நடந்த கல்யாணம் எதிர்பாராம நடந்திருக்கலாம். ஆனா அவங்க 2 பேராலையும் சேர்ந்து வாழ முடியும்.
ரெண்டு பேருக்கும் அவங்க குணநலங்களும் ஒத்து போகும். ரெண்டு பேர்கிட்டயுமே விட்டு கொடுக்கிற பக்குவம் இருக்கு. இங்க பார், சரியோ தப்போ இப்ப நடந்த கல்யாணத்தை நம்மள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேதா. யாரோட விருப்பமும் இல்லாம நடந்த கல்யாணத்தை எப்படி ஆண்டி ஏத்துக்க முடியும்? ஊர்ல நடக்கிற முக்காவாசி அரேஞ்ச் மேரேஜ் விருப்பமே இல்லாம தான் நடக்குது. அதுக்காக எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்களா என்ன? சேர்ந்து வாழல? இவங்க ரெண்டு பேருக்கும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே ரொம்ப நல்லா தெரியுமே. அப்புறம் என்னமா? அப்படின்னா ரெண்டு பேராலையும் கண்டிப்பா சந்தோஷமா சேர்ந்து வாழ முடியும். இங்க பாருங்க, உங்க பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எதுவும் பேசாம ரெண்டு பேரையும் ஏத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற ஒரே வழி அது மட்டும்தான். வேதா, நீங்க சொன்ன தீர்ப்பாலேயோ அட்வைஸாலேயோ என் பொண்ணு வாழ்க்கைய நாசமா போச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். ஆஹா, ரொம்ப 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 சந்தோஷமா. ரொம்ப வாடி போங்க போங்க. சூப்பர் பெரியப்பா, நாம நினைச்சதை செஞ்சிட்டோம்ல. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு. நாம சொன்ன எதுக்குமே பதில் சொல்லாம வேதா வீட்டுக்கு போயிட்டாலே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? அவளும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டான்னு தானே அர்த்தம். இனிமே நமக்கு இங்க என்ன வேலை? எங்க உடனே நம்ம 3 பேருக்கும் யுஎஸ்க்கு டிக்கெட் போடுங்க. இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. துக்க விசாரிக்கிற மாதிரி நம்ம கிட்ட வந்து கேவலப்படுத்திட்டு போயிடுவாங்க எல்லாரும். அவ்வளோ பிளான் பண்ணி கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சொதப்பி விட்டாங்களே. நான் இப்படி ஒரு தோல்விய என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்ல. ரொம்ப அவமானமா இருக்கு சுந்தரி. என் பொண்ணு கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். ஆனா அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய என்னால அமைச்சு கொடுக்க முடியலையே. நான் எதுக்கு வாழணும்? பாருங்க, அப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சிட போறது இல்ல. யுஎஸ்ல வந்து நம்ம பிசினஸ் அவ பாத்துக்கிட்டோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். பிரீத்தி, கிளம்பு. இனிமே அவனை நினைச்சு எந்த யூஸும் கிடையாது. அவ ஜெயிச்சுட்டா. அவன் அந்த வேலைக்காரி கழுத்துல தாலியை கட்டிட்டான். இனிமே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. வா போலாம், வா போலாம். நோ,
நோ, நான் வர மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் இங்க இருந்து வர மாட்டேன். இங்க இருந்து நீ என்ன பண்ண போற? சஞ்சய் எங்க இருக்கானோ அங்கதான் நானும் இருப்பேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவனே நீ வேண்டான்னு உன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான். உனக்கு ஃபேவரா இருந்த வேதாவும் எந்த பதிலும் சொல்லாம போயாச்சு. இனிமே உன்னால என்ன செய்ய முடியும்? முடியும், என்னால முடியும். அவ கழுத்துல வெறும் தாலிதாமா கட்டியிருக்கான். அந்த வீட்ல வாழ்றதுக்கு அவளுக்கு அந்த தகுதி போதுமா? ஆண்டி எதிர்பார்க்கிற திறமை, படிப்பு, ஸ்டேட்டஸ், பிசினஸ், நாலேஜ்னு எதுவுமே இல்லாத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அவளை ஆண்டி எப்படி ஏத்துப்பாங்க? அதுக்கு நீ இங்க இருந்து என்ன செய்ய போற? நம்ம வேதாவே நினைச்சாலும் வித்யாவோட கழுத்துல இருந்து அந்த தாலியை கழட்ட முடியாதுரி. இப்ப அவளுக்கு அந்த வீட்ல உன்னை விட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு. நான் நினைச்சா நடக்குமா? அவளே இந்த வாழ்க்கை வேணான்னு தாலிய கழட்டி வச்சுட்டு ஓடுற நிலைமைய உருவாக்குவேன். எப்படி? எந்த தைரியத்துல நீ அப்படி சொல்ற? அந்த வீட்டுக்கே நீ போனாலும் எந்த அடையாளத்தோட நீ அங்க போவ? இப்ப நீ அங்க யாரு? உனக்கோ அந்த குடும்பத்துக்கோ எந்த பந்தமும் இல்லன்னு முடிவாயிடுச்சு. நான் அந்த பந்தத்தை உருவாக்குறேமா. அந்த வீட்ல தான் நான் இருப்பேன். அங்க இருந்து அந்த வித்யாவோட மைனஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி ஆண்டிக்கும் அவளுக்கும் பெரிய பகைய உருவாக்கி அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி அந்த இடத்துல நான் உட்காருவேமா. உன்னால முடியுமா? அது முடியும், முடியும். என்னங்க நீங்க? அவதான் புரியாம பேசுறானா? நீங்க அவளை ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. ஏய், இது பாருமா, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செய். உனக்கு என்னோட ஃபுல் சப்போர்ட் எப்போதுமே இருக்கும். கிராமத்துல பிறந்து வளர்ந்து படிக்காத அந்த வித்யாவா, இல்ல யுஎஸ்ல படிச்சு வளர்ந்த என் பொண்ணு பிரீத்தியான்னு ஒரு கை நான் பாத்துறேன். வித்யா, எனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தட்டி பறிச்சிட்டேன்னு சந்தோஷமா இருக்குல்ல? அந்த சந்தோஷம் இன்னும் எத்தனை நாள் நீடிக்கும் நான் பாக்குறேன். இனிதான் உன் வாழ்க்கையில கஷ்டகாலமே ஆரம்பிக்க போகுது. வித்யா, நாம நினைச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சுதா. இப்ப நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன் இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? பேசாதீங்க தாத்தா. உங்க எல்லார்கிட்டயும் நான் என்ன சொன்னேன்? இந்த கல்யாணத்தை நிறுத்தினா மட்டும் போதும். அத்தையை ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொன்னனா இல்லையா? அப்புறம் ஏன் இப்படி பண்ணீங்க? வித்யா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நமக்கு இருந்த ஒரே சான்ஸ் அந்த ஜான் மட்டும்தான். அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. அம்மா தான் பிரீத்தி அந்த அளவுக்கு டீப்பா நம்புறாங்களே. அப்படி இருக்கும்போது நம்ம என்னதான் பண்றது? நம்ம கிட்ட இருந்தது 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, உனக்கு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கணும். அப்படி செஞ்சிருந்தோன்னு வச்சுக்கோயே, இவ்வளவு ஈஸியா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது. அம்மா இந்த இடத்துலயே நான் அவங்க புள்ள இல்லைன்னு சொல்லி என்னை தலைமுழுகிட்டு போயிருப்பாங்க. அதுவும் முடியாதுங்கிறப்ப எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்காங்க. நீ சொல்ற மாதிரி இது ஒரு வகையில சீட்டிங் தான். ஆனா நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அத்தைக்கு ஏற்கனவே என் மேல நிறைய கோபம் இருந்துச்சு. இப்பதான் கொஞ்ச நாளா அவங்க என்ன ஏத்துக்கிற சூழ்நிலைக்கு வந்தாங்க. என்னவா ஏத்துக்கிட்டா? ஒரு வேலைக்காரியா ஏத்துக்கிட்டா. லைஃப் லாங் நீ அந்த இடத்துலயே இருக்கணும்னு நினைக்கிறியா? ஆனா இப்போ நான் அவங்களுக்கு எதிரி ஆயிட்டேனே மாமா. நானே அவங்களை எதிர்த்து நிக்கிற சூழ்நிலைய உருவாக்கிட்டீங்களே. இத்தனை வருஷமா நான் அவளை எதிர்த்து தான் நின்னுகிட்டு இருக்கேன். ஒன்னும் என்ன தூக்கி போட்டு போயிரலையே. ஏன்னா நான் அவ புருஷன். இப்ப நீயும் அந்த மாதிரிதான். நீ அவளை எதிர்த்து நின்னாலும் நீ அவ மருமக. உன்னை அவளால தூக்கி போடவே முடியாது. ஆனா
அத்தை என்ன முழுச வெறுத்துதான் ஒதுக்குவாங்களே மாமா. இதுக்காகவா நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன்? வித்யா, அழாதம்மா. இத்தனை நாளா நீ அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருந்து போராடிக்கிட்டு இருந்த. இப்ப அந்த வீட்டுக்கு மருமகளா இருக்க. பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் உரிமையும் உனக்கு அதிகமா இருக்கு. அதனால பாத்துக்கலாமா? அம்மா உன்னை உடனே ஏத்துக்கலனாலும் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க உன்னை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. எத்தனை புதுரமா என்னையும் அத்தையும் நிக்க வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அட்வைஸ் பண்றீங்கல்ல. ஏமா என்ன பண்றது? விதி அப்படி எழுதி இருக்க. யாராலையும் திருத்தவே முடியாத வேதாவ நீ தான் திருத்தணுங்கிறது விதி. அதை யாரால மாத்த முடியும்? விதி இல்ல தாத்தா, நீங்க எல்லாரும் சேர்ந்து செஞ்ச சதி. வித்யா, அம்மாவுக்கு இப்ப வரைக்கும் நீதான் வித்யாங்கிற உண்மை தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ இவ்வளவு பயப்பட தேவையில்லை வித்யா. வித்யா, உன் கழுத்துல சஞ்சய் தாலி கட்டுற வரைக்கும் வேதாவுக்கு வாணிங்கிற உன் மேல எந்த வருத்தமும் இல்லை. அதனால உன்னை அவ அந்த அளவுக்கெல்லாம் வெறுக்க மாட்டா. வாணியா அத்தை என்னை ஏத்துக்கிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் வித்யாங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியாதானே போகுது. அப்போ என் நிலைமை என்ன? கண்டிப்பா அவங்களால என்னை ஏத்துக்கவே முடியாது மாமா. கோபத்துல என்ன கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. இத்தனை நாளா நீ என் நண்பனோட மகன், இன்னைக்கு என் வீட்டோட மருமக. நான் இருக்கும்போது உன் அத்தை உன் மேல கை வச்சிருவாளா? அப்படி கை வச்சா நான் தான் வேடிக்கை பார்த்துட்டு நிப்பனா? வித்யாவோ வாணியோ இனி நீதான் என் வீட்டு மருமக. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிதான் அவ வாழ்ந்தாகணும். வித்யா, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த குழப்பத்தை பண்ணது எல்லாமே நான் தான். நீ கோவப்படுறதா இருந்தா நீ என் மேலதான் கோவப்படணுமா? ஏமா, நீ தைரியமான பொண்ணாச்சேமா, எதுக்கு நீ இவ்வளவு பயப்படுற? என் குடும்பத்துல இருக்கிறவங்களோட மௌனம் தான் இந்த மாதிரி பயத்துக்கு காரணம். இந்த பயமும் மௌனமும் சேர்ந்துதான் ஒரு சாதாரணமா நடக்க வேண்டிய விஷயத்தை கூட பெரிய பிரச்சனை ஆக்கியிருக்கு. வித்யா, இந்த குடும்பத்துக்கு ஏத்த சரியான மருமக நீதான். அந்த ஃப்ராட் பிரீத்தி இல்ல. அவளுக்கு வேதாவோட மருமகளாகிறதுக்கு எந்த தகுதியுமே இல்ல. நீ தைரியமா இரு. உனக்கு ஆதரவா நாங்க எல்லாருமே இருக்கோம். இப்ப இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா இனி எப்பவுமே நடந்திருக்காதுமா. பாசிட்டிவா யோசி. இனிமே நீ வெறும் வித்யா மட்டும் இல்ல, வேதவல்லியோட மருமக. அவளோட நம்பர் 1 மருமகன்னு பேரெடுக்க போறமா. அப்பா கொஞ்சம் தள்ளுங்க. வித்யா, சஞ்சய், நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. மாலை போடுப்பா. மாலை போடு. மாலை போடு. போடு சஞ்சய். போடுப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. வா சஞ்சய், 2 பேரும் முதல்ல தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. வாங்கிக்கங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அப்படியே பெரியம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்கப்பா, நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து இதை செய்யலனா இவங்க கல்யாணமே நடந்திருக்காது. வித்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணேன். வித்யா, ஊர் அறிய சஞ்சய் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நீ ரொம்ப அசால்ட்டா இருந்துட வேணாம்.
இனிமேதான் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய புயலை வீச போகுது. ஏன்னா தோத்தவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவமானப்பட்ட உன் அத்தையும் சும்மா இருக்க மாட்டாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி தான் நீ உன் வாழ்க்கையில சாதிக்கணும். எல்லாத்துக்கும் தயாரா தைரியமா இருந்துக்க. வரேன். கிளம்பலாமா பெரியப்பா? பார்த்து சூதானமா இருக்கா?